லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ சார், ஒரு அர்ஜென்ட் சார். சொல்லுங்க சார். இல்லை சார், நீங்கள் நேரில் வந்துட்டீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். இப்போ எங்கே சார் இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். சார். சொல்லுங்க சார். சார், நீங்கள் உள்ளே வாங்க சார். வாங்க. சாருமதி, என்ன சாருமதி, என்ன விஷயம்? மனசே சரியில்லைங்க. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்களே. நான் சரண்யா அக்காக்கு உதவி செய்யணும் தான் ஜெயிலுக்கு போய் அகில நான் பார்த்தேன். சாருமதி, நான் சொல்றதை கேளு. சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க. நான் எதுக்கு அவ்வளோ போன் பேசிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் வேலை தேடிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு சுமையா எத்தனை நாள் நான் வீட்டுல சும்மா இருக்கிறது? இத சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் சொல்லல. நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. உங்களுக்கே தெரியும், நான் வீட்டுல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான் எனக்காக பேசுறீங்க. நீங்க மட்டும்தான் எனக்காக குரல் கொடுக்கறீங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. இனி நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பலங்க. சாருமதி, நான் சொல்லாம கொல்லாம கிளம்பி இருப்பேன். ஆனா அது மரியாதையா இருக்காதுன்னு தான் உங்களை நான் இங்க பார்க்க வந்தேன். இனி நான் ஒரு நாள் கூட அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேங்க. சாருமதி, நீ ஏன் என்கிட்ட சொல்லாம அகிலனை பார்க்க போன? எனக்கு உன் முகத்தை நேருக்கு நேரா பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கணும்னு தோணுச்சுங்க. அதோட அவனோட பொருள் சிலது என்கிட்ட இருந்துச்சு. அதையும் அவன் முகத்துல வீசிட்டு வரலான்னு தான் போனேன். நான் என்ன சமாதானம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாம நான் அகிலனை பார்த்தது தப்புதாங்க, தப்புதான். நான் யார நம்பினாலும், இல்ல இல்ல, என்ன யார் நம்பினாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்க மாட்டேங்குதுங்க. கண்டிப்பா போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருக்கேன். சார், சார், சாருமதிக்கு வந்த ஃபோன் எல்லாமே வேலை விஷயமா தான் சார் வந்திருக்கு. சின்ன கம்பெனிங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சாருமதி உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு விசாரிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் அப்பவே செத்துருந்தா நிம்மதியா போயிருப்பேன். நான் இப்பவே சாருமதி, போறேன். ஒரு நிமிஷம். உங்க நல்ல மனசுக்கு நம்பிக்கையா என்னால இருக்க முடியலையேங்க. சாருமதி, நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு சாருமதி. ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். உங்க பேச்சை இனிமே நான் தட்டவே மாட்டேன். உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். சரி, வா சாருமதி, போலாம். வா சாருமதி, வா. போலாம். வா. ஆதிரா, அம்மா, சாருமதி எங்க போனா? தெரியலையா ஆதிரா? ஏன் கேக்குற?
1 மணி நேரமா காணுமா? எங்க போனானே தெரியல. யார காணோம்? சாருமதிய காணுமா? நல்லது தானே. அப்படியே எங்கேயாவது போய் தொலையட்டும், நிம்மதியா போயிடும். அத்தை, சாருமதி இல்லாம போனா பிரச்சனை நமக்கு தான். அவதான் நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நாம தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். பத்திரமா பாத்துக்கிறதுனா என்ன? கயிறை கட்டியா வச்சுக்க முடியும்? கழுத கிட்ட குட்டிச்சவரு. அவ வேற எங்க போயிருக்க முடியும்? எங்க சுத்தியும் இங்கதான் வந்து ஆகணும். சாருமதி நமக்காக சாட்சி சொல்லுவான்னு நம்புறியா? அதுக்குன்னு நாம சும்மா விட்டுற முடியுமாமா? அவளை எப்படியாவது உண்மையை பேச வைக்கணும். சாருமதி அகிலனுக்கு எதிரா சாட்சி சொல்லலனா என் வீட்டுக்காரோட வேலையே போயிடுமா? அந்த பயம் உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அவளை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான். நம்ம எதை சொன்னாலும் அவன் காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். அத்தை, எல்லாம் மாறிடுச்சு அத்தை. அவருக்கு சாருமதி மேல சந்தேகம் வந்துருச்சு. உண்மையாவா? ஆமா அத்தை, ஜெயிலுக்கு போய் அகிலனை பார்த்ததா சாருமதி பண்ண பெரிய தப்பு. அது மூலமா என் வீட்டுக்காரருக்கு டவுட் வந்துருச்சு. திருமாறன் என்ன சொன்னா? சாருமதி போனை ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. சாருமதி அகிலன் கிட்ட பேசினது, ஜெயில இருந்து கால் வந்ததுன்னு எது கன்ஃபார்ம் ஆனாலும் அவளை வீட்ல இருந்து துரத்துறேன்னு சொல்லிருக்காருமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அதிரா, கல்லு கரையற மாதிரி எப்படியோ நீ உன் புருஷனை கரைச்சு கொண்டு வந்துட்ட. நான் பேசி எதுவும் நடக்கல அத்தை, எல்லாம் தானா நடந்திருக்கு. உண்மையா எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? அதுவும் சரிதான். எப்படியோ ஸ்ரீதேவிக்கு அக்கா இந்த வீட்ல இருந்து கிளம்புனா சரிதான். ஏங்க, இங்க வாங்க. அதிரா, இங்க வாங்க. என்னாச்சு அதிரா? அவன் மேல டவுட் நீங்களே, அது என்னாச்சு? நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதிரா. சாருமதி மேல எந்த தப்பும் இல்ல. சாருமதி வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அதான் அவளுக்கு எத்தனை போன் கால். அவ நம்பரை ட்ரேஸ் பண்றதா சொன்னீங்க. அவ எல்லாமே வேலை கேட்டு தான் பண்ணிருக்கா அதிரா. இதுல சங்கடம் என்னன்னா, நான் சந்தேகப்பட்டது சாருமதிக்கு தெரிஞ்சிடுச்சு. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி தடுமாறிட்டேன்னு தான் சொல்லணும். அப்புறம் இனிமே இப்படி நடக்காதுன்னு சமாதானம் சொல்லி தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். என்ன ஆதிரா, முகம் இறுக்கமா போச்சு? பாவம், நீயும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குற, எதுவுமே முடிய மாட்டேங்குதுல. இப்பவும் சொல்றேன், நான் அகிலனுக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. உன்னோட நம்பிக்கையை நான் உடைக்கிறேன். உன் வாயில இருந்து நான் உண்மையை வர வைக்கிறேன். நீ பேசுறத கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது ஆதிரா. ஹலோ சாருமதி, கிளம்பியாச்சா? 2 நிமிஷங்க. எல்லாத்துக்கும் ரெடி தானே? ஏன் அப்படி கேக்குறீங்க? கோர்ட்ல எந்த படபடப்பும் இல்லாம தெளிவா பேசணும், அதான் கேட்டேன். உண்மையை சொல்றதுக்கு எந்த பதட்டமும் தேவையில்லைங்க. நான் நடந்ததை நடந்த மாதிரி சொல்ல போறேன். எனக்கு எந்த பதட்டமும் இல்ல. சூப்பர் சாருமதி, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கான்ஃபிடன்ஸ் தான். அப்புறம் உன்னை சேஃப்டியா கூட்டிட்டு வரதுக்கு 2 கான்ஸ்டபிள் அனுப்பியிருக்கேன். அவங்களோட பத்திரமா வந்துரு. எதுக்குங்க? நானே ஆட்டோ பிடிச்சு வர போறேன். இல்ல சாருமதி, அகிலனோட ஆளுங்க இன்னும் வெளியே தான் இருக்காங்க. அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். சரிங்க. சரி, வச்சிட்டுமா? சரி. அப்புறம் கோர்ட்ல வக்கீல் என்ன கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட தைரியமா பேச. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என் தரப்புல தெளிவா இருக்கேன். ஓகே சாருமதி, நீ கிளம்பி வா, டைம் இல்லை.
சாட்சி தானே, தாராளமா சொல்லிடலாம். நேரம் ஆகலையா? கான்ஸ்டபிள்லாம் வந்துட்டாங்க. திருமாறன் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னா? கோர்ட்ல தைரியமா பேச சொன்னாரு. கொட்டின புருஷனைய விட்டுட்டு ஓடி போனவ நீயா பயப்படுறவ? உன்னை எப்பதான் அவன் புரிஞ்சுக்க போறானோ தெரியல. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க? நீ மறந்துட கூடாதுன்னு தான் பேசுறேன். ஒழுங்கா சாட்சி சொல்லி என் மகனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கற வழிய பாரு. இல்லனா இருக்கிறதுக்கு இடமும் திங்கிறதுக்கு சோறும் கிடைக்காது. என்ன முழிக்கிற? பதில் சொல்லு. நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மனசுல இந்த பயத்தை வச்சுக்கிட்டு போ. கிளம்பிட்டீங்களா? போலாமா? வாங்க. என்ன முடிவு பண்ணிருக்க? நீ எதை பத்தி கேக்குற? சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொன்னல. கோர்ட்ல ஏதோ மாத்தி பேசணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிடு. அகிலனை காப்பாத்தணும்னு நினைச்சா நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படி யோசிச்சாலும் நீ அகிலனை காட்டி கொடுத்துதான் ஆகணும். இதையுமே ஞாபகத்துல வச்சுக்க. தப்பா ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்ச உன்னோட எதிர்காலத்தை நான் காலி பண்ணிடுவேன். சரி, நான் போயிட்டு வரேன். வாங்கம்மா. இருங்க. ஆட்டோ ஆட்டோ அம்மா வாங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. நாட்டு சீக்கிரம் போங்கண்ணே. ஹலோ சார், நான் கான்ஸ்டபிள் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சாட்சி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? கார்ல வந்து 4 பேரு எங்களை அடிச்சு போட்டு சாருமதி எழுத்துட்டு போயிட்டாங்க சார். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு போராடி பார்த்தோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். சி, என்னைய டியூட்டி பாக்குறீங்க? சரி, வந்தவங்க யாரையாவது அடையாளம் தெரியுமா? யாருன்னு தெரியல சார். சி, வைங்க போன. ஆட்டோ நிறுத்துங்க. ஆதிராமா, என்னாச்சு? சாருமதி எங்க? என்னண்ணா இங்க நிக்கிறீங்க? சாருமதி எங்க? 4 ரவுடிங்க எங்களை அடிச்சு போட்டுட்டு சாருமதி எழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னது, கடத்திட்டாங்களா? ஆமாம்மா. எந்த பக்கம் போனாங்க? இப்படிதாம்மா போனாங்க. எதுல போனாங்க? ஒரு கிரே கலர் காருமா, அதுதாம்மா கடத்திட்டு போனாங்க.
சரி நீங்க எப்படி போவீங்கன்னா? நீங்க போங்கம்மா, நாங்க வந்துடுறோம். போங்கம்மா. சரி 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 வா. வாங்கம்மா சீக்கிரமா போலாம். போங்கம்மா. ஆதிரா, நீ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இந்தா சொல்றேம்மா. சொல்லாதீரா. ஹலோ, எங்க சாருமதியை யாரோ கடத்திட்டாங்கங்க. நீ எங்க இருக்க? நாங்க இந்த கார் போன பக்கம் தேடி போயிட்டு இருக்கோங்க. திரும்ப வர சொல்ல ஆதிரா. எங்க நீங்க உடனே வாங்குங்க. சரி சரி, இடத்த சொல்லு. லொகேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேங்க, நீங்க உடனே அங்க வந்துருங்க. சரி சரி, அனுப்பு. ஆதிரா அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேம்மா. சரி. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். கடவுளே, எதுவுமே தப்பா நடந்துடக்கூடாது. அம்மா எதுவும் நடக்காதம்மா. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. என்ன ஆதிரா, எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே. கேஸ் முடிஞ்சதும் என்ன கோர்ட்ல விட்டுருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்னாச்சு? எங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? கார் போன தசையே தெரியல. இப்ப என்ன பண்றது? டைம் வேற போயிட்டு இருக்கு. எங்க என் போனை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடுறோம். என்ன? ஆமாங்க, இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் என்னோட போனை சாருமதி பேக்ல போட்டுட்டேன். ஆமாங்க. இப்படிதாங்க நடந்துச்சு. ஹலோ இன்ஸ்பெக்டர். சார். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். சரி வாங்க போலாம். அம்மா என்னங்கண்ணே? ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், நீங்க போயிட்டு பக்கத்து ரோட்ல தான் அந்த லொகேஷனை காட்டுது. அப்படியா? ஓகே, பக்கத்துல ரீச் பண்ணிட்டான். மேடம், ஆதிரா. இவங்க எப்படி இங்க வந்தாங்க? பின்னாடி வழி இருக்கு மேடம், தப்பிச்சு போயிடலாம். இல்ல வேண்டாம், என்னை கட்டி போடுங்க சீக்கிரமா. ஐயோ
சாருமதி சாருமதி உனக்கு ஒன்றும் ஆகலையே? சாருமதி என்ன அகிலனோட ஆளுங்க கோர்ட்டுக்கு போற வழியில கடத்திட்டாங்க. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் போய் சேர முடியாது. டைம் முடிஞ்சிருச்சு ஆதிரா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி நடக்கணும்? என் கரியரே போயிடும் ஆதிரா. நான் இன்னும் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சு வருத்தப்பட்டு என்ன பண்றது? கூடவே இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். ஏங்க கோர்ட்டுக்கு போக இன்னும் டைம் இருக்குல்ல? இல்ல ஆதிரா, ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டிலே ஆகிறத பொறுத்துக்கவே மாட்டாரு. நம்ம கேஸ் லிஸ்ட்ல வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் எடுக்கும். நான் ஏற்கனவே வக்கீல் கிட்ட பேசிட்டேன். அவர் லிஸ்ட்டை மாத்தி போடுறதா சொல்லிட்டாரு. அதனால கேஸ் லிஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம்.